ஜோதிட துறையில எத்தனையோ மேதைகள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜோதிட மேதை தான் கே. சேதுராமன். வணக்கம். நான் தான் அஸ்ட்ராலஜர் கே. சேதுராமன். இப்போது கேள்விகள் ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கணும். முதல்ல பார்ப்போமா யார் முதல் கேள்வின்னு? பெயர் மகேந்திரன். பிறந்த தேதி 29/9/1981. பிறந்த நேரம் மாலை 8:05. பிறந்த ஊர் பரமக்குடி. நட்சத்திரம் சித்திரை. எனக்கு சொந்த தொழில் செய்ய வாய்ப்பு இருக்கா? இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஜாப்ல எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா? அண்ட் ஆல்சோ பொது பலன்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்காங்க. மகேந்திரன் சார், உங்களுக்கு கன்னியா ராசி, மேஷ லக்னம். ஆனால் இப்போ சனி தசை நடக்குது. சனி தசையில் புதன் புக்தியும் ராகுவோட அந்தரமும் நடக்குது. உங்களோட ஜாதகம் எபோவ் ஆவரேஜ் ஆரோஸ்கோப் தான். ஆனால் இப்போ சனி தசை நடைபெறுது. இதில் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் சார் செய்யும். அதை நீங்கள் சமாளிச்சுக்கணும். அதே மாதிரி நம்பிக்கையோட அனுமான் சாலிசா படிங்க. ஓரளவுக்கு உங்களோட அந்த டிலே, லேட் ஆகிற சமாச்சாரம் இதெல்லாம் நீங்கிட்டு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். விடாமல் படிங்க, நம்பிக்கையோடு படிங்க. பெயர் ஜெயபிரகாஷ். பிறந்த தேதி 3/10/1965. பிறந்த நேரம் இரவு 11:21. பிறந்த இடம் சென்னை. மிதுன லக்கணம். எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும்னு கேட்டிருக்காங்க. சார், 1965 பிறந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 59 வயசு ஆகிப்போச்சு சார். நீங்கள் குழந்தை எப்போ கிடைக்கிறீங்க? ஒன்று கொடுத்த நீங்கள் குறிப்பில் தப்பு இருக்கணும், இல்லைன்னா வேறு தெரியாமல் ஏதோ கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் அனுப்பிச்ச குறிப்பே தப்பு. உங்கள் ஜாதகத்தை அந்த மாதிரி கணித்து பலன் சொல்ல முடியாது. சாரி. பெயர் ராஜன். பிறந்த தேதி 5/6/1982. நேரம் காலை 9:15. குன்னூர் சுக்கிர திசை எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ராஜன் சார், அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, கடக லக்னம். உங்களுக்கு இப்போ சுக்கிர தசை தான் நடக்குது. சுக்கிர தசையில் சுக்கிர புக்தியும் சுக்கிரனோட அந்தரம். இப்போ தான் ஜஸ்ட் சுக்கிரன் தசை ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு கடக லக்னம். ஜாதகத்தில் 4-11 கூடிய சுக்கிரன் மேஷத்தில் போயிருக்கான். அதுவும் புதனோட உபநட்சத்திர பாதத்தில் இருக்கிறான். அதனால் சுக்கிரன் நல்லது தான் செய்வான். அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லதும் செய்யும். உங்கள் தொழில் ரொம்ப நல்லா வளம் பெறும். அதனால் தொழில் நல்லா சிறப்பாக நடக்கும். அதில் ஒன்றும் கவலை இல்லை. அதே மாதிரி சொத்து சேர்க்கைகள் கூட இப்போ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதுவும் நீங்கள் சந்தோஷப்படலாம். எதிர்பார்த்து இப்போ உங்களுக்கு என்னென்னா அர்த்தாஷ்டம சனி நடக்குது. அதனால் கொஞ்சம் டிலேவாக நடக்கலாம். நீங்கள் பிளான் பண்ணது ஒரு மே மாதம் 10ஆம் தேதி பிளான் பண்ணால் ஜூன் 20ஆம் தேதி நடக்கலாம். அந்த மாதிரி டிலே ஆகுமே தவிர ஏமாற்றம் ஏற்படாது. அதனால் அந்த அர்த்தாஷ்டம சனி நடக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி ஒரு காக்காய்க்கு சாதம் வைக்கும்போது எள்ளு பொடி கலந்து வைக்க சொல்லுங்கள். வாரத்தில் ஒரு நாள் பசு மாட்டுக்கு ஏதாவது ஒரு ஆகாரம், வாழைப்பழம், கீரை, அருகம்புல் அந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. அதே மாதிரி வாரத்தில் வருஷத்தில் ஒரு நாள் உங்கள் பர்த்டே அன்றைக்கி ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜுக்கு, அனாதை இல்லத்துக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லை ஒருவேளை டிஃபன் உங்கள் சக்திக்கு ஏற்ற முடியுமோ அதை கொடுங்க. கூடிய வரைக்கும் அந்த டார்க் ப்ளூ அண்ட் பிளாக் ட்ரெஸ்ஸை போடாதீங்க. அதனால் கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால உங்களுக்கு அந்த தாமதமாகிறது குறையும். டெய்லி முடிஞ்சால் அனுமன் சாலிசா படிங்க, நம்பிக்கையோடு படிங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். பெயர் எஸ். அருணா. பிறந்த ஊர் லால்குடி. பிறந்த தேதி 16/12/1975. நேரம் இரவு 12:30. பணி மாற்றம் நடக்குமான்னு கேட்டிருக்காங்க. அருணா மேடம், நீங்கள் பிறந்த நேரத்தை தப்பாக போடுறீங்க. இரவு 12:30 போடுறீங்க. எப்போவுமே ராத்திரி 12 மணி ஆன அப்புறம் ஒரு நிமிஷம் ஆனால் கூட அது அடுத்த நாளில் சேர்ந்துடும். இப்போ நீங்கள் 16ஆம் தேதி இரவு 12:30 மணின்னா அது 17ஆம் தேதியா இல்லை 16ஆம் தேதியா? நான் எப்படி கணக்கு எடுத்துகிட்டு ஜாதகம் கணிக்க முடியும்? அதனால் நேரத்தை கரெக்டாக குறிப்பிடணும், தேதியை கரெக்டாக குறிப்பிடணும். எப்போவுமே உங்களுக்கு ரயில்வே அட்டவணை வழி தான், அட்டவணையில் எப்படி அந்த டைம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு நாள் முடியுது எப்போன்னா நைட் 12 o'clock முடியும். அதுக்கப்புறம் 12:01 வந்தாலே அது அடுத்த நாள் தான். அதனால் நீங்கள் டயத்தை கரெக்டாக போடல, அதனால் எங்கள் ஜாதகம் கணிக்க முடியல. சாரி. பிறந்த நாள் தெரியாதவங்க எப்படி ஜோதிடம் பார்க்குறதுன்னு கேட்டிருக்காங்க. பிறந்த நாள் தெரியலன்னா கூட அதுக்கு வழி இருக்குது சார். அது பிரசன்னம்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறையில் நம்ம ஜாதகத்தை கணிச்சிடலாம். இதில் என்ன முக்கியம்னா, ஜோசியரை நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா அந்த பார்க்குற நேரத்தில் தான் பார்க்க முடியும், இல்லைனாலும் பார்க்க முடியாது. எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம செய்கிற நேரம்னு ஒன்று இருக்குது, அந்த நேரத்தில் தான் பண்ண முடியும். நீங்கள் எத்தனையோ விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள். எத்தனையோ விஷயம் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. 5ஆம் தேதி பண்ணலான்னு, கட்சியில் 5ஆம் தேதி பண்ண முடியாமல் போயிடும், 7ஆம் தேதி பண்ண முடியாது இருக்கும். 10 மணிக்கு பண்ணலான்னு பிளான் பண்ணுவீங்க, அது 12 மணி ஆகிடும். இந்த மாதிரி நேரம் அதுக்கு அந்த குறிப்பிட்ட நேரம் நடக்கும். அதான் ஜோசியரை பார்க்குறதும் ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்க முடியும்.
அந்த நேரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்போ ஜோசியர் பார்க்கணும் அந்த நேரத்தை வச்சு நான் வந்து ஒரு ஜாதகம் கணிக்க முடியும். அதை வந்து பிரசன்னம்னு பேர். அந்த முறையில் ஜாதகம் கணிக்கலாம். அது கிருஷ்ணமூர்த்தி பദ്ധதியில் ஒரு வகை இருக்குது. அதாவது 249க்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுவோம். நீங்கள் பிறந்த நேரம் இது ரெண்டையும் வச்சுட்டு நாங்கள் ஜாதகம் கணிச்சிடும். கூடிய வரைக்கும் அதோட பலன்லாம் கரெக்டாக வருது சார். அதனால் ஜாதகம் இல்லாதவங்க கூட பார்க்கலாம், ஒன்றும் கவலைப்படாது. பெயர் சுப்பிரமணியம், விருச்சிக ராசி, அனுஷம் நட்சத்திரம். 100% உழைக்கிறேன், ஆனா வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கு. வீடு கட்டியாச்சு, ஆனா வீட்டுல நிம்மதியா படுத்து தூங்க முடியல. என்னோட குழந்தைகள் மேற்படிப்புக்காக காத்துட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. சுப்பிரமணியம் சார், நீங்கள் வெறும் ராசி நட்சத்திரத்தை மட்டும் அமைச்சிருக்கீங்க. இதை வச்சுட்டு ஒரு ஜாதக பலனை எப்படி சார் கூற முடியும்? இப்போ ராசிங்கிறது நட்சத்திர மூமெண்ட்டை வச்சு பார்க்குறது. அதாவது நட்சத்திர மூமெண்ட் வந்து 24 மணி நேரத்துக்கு ஒரு நட்சத்திரம் மாறிட்டு இருக்கும். இப்போ வந்து திங்கட்கிழமை அஸ்வினி நட்சத்திரம்னா செவ்வாய்க்கிழமை வந்து அது பரணி நட்சத்திரமாகும். அதுக்கப்புறம் பரணி, கார்த்திகை, ரோகிணின்னு பெர் டே ஒவ்வொரு ஸ்டார் மாறிட்டே இருக்கும். ஆனால் அந்த கட்டங்கிறது பாருங்கள், அது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அப்போது நமக்கு லக்னம் தான் முக்கியம். லக்னம் தான் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இன்னும் புரியும்படியே ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே போய் உங்களோட மோதிரத்தை தொலைச்சிடுறீங்கன்னு வச்சுங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா உங்கள் வீட்டுக்கு வந்தேன், மோதிரத்தை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வீடு பூரா தேடணும் மோதிரம் எங்கே இருக்குன்னு. அதே சமயம் அப்பா உங்கள் பெட்ரூமுக்கு வந்தேன் பார், அந்த டைமில் தான் மோதிரத்தை எங்கேயும் நான் வச்சிட்டேன் ஞாபகம் இருக்குது. அந்த பக்கத்தில் ஏன்னா வாஷ் பேசின் போனேன், அப்போ தான் கைட்டி வச்சாம்மா ஞாபகம் இருக்குது பாருன்னா, டக்குன்னு மோதிரம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். இந்த மோதிரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு குறிப்பிட்ட இடம் சொன்ன பாருங்க, அதுதான் லக்னம். நீங்கள் வீடு பூரா சொன்னது வந்து ராசி. அதனால் உங்களுக்கு லக்னம் இருந்தால் தான் துல்லியமான பலனை கூற முடியும். அதனால் நீங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தெல்லாம் கொடுத்தா தான் எனக்கு வந்து லக்னம் கண்டுபிடிக்க முடியும். லக்னம் இல்லாமல் சொல்கிற பலன் அவ்வளோவா பலிக்காது. பெயர் ஹரிஷ், பிறந்த தேதி 24/3/2012, பிறந்த நேரம் 4:45, பிறந்த இடம் கோயம்புத்தூர், அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி. என்னோட கல்வி எப்படி அமையும்னு கேட்டிருக்காங்க. ஹரிஷ் சார், உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி, சனிக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கீங்க, சிம்ம லக்னம். அது ரொம்ப கரெக்டு. உங்களுக்கு சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. சூரியன் புதனும் எங்கே சேர்ந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில் போய் ஒன்று சேர்ந்துருக்காங்க. புதன் அங்கே நீச்சனாக இருந்தால் கூட சூரியனோட சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால புதன் ஆதித்ய யோகம் ஃபார்ம் ஆகுது. நிச்சயமாக நல்லாவே படிப்பீங்க. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது. ஆனால் ஊக்கமும் முயற்சியும் கண்டிப்பாக தேவை. இருந்தால் கண்டிப்பாக நன்றாக படிப்பீர்கள். பெயர் சண்முகப்பிரியன், பிறந்த தேதி 25/9/1977, பிறந்த நேரம் இரவு 10:30, பிறந்த ஊர் தஞ்சாவூர், சதய நட்சத்திரம். கடன் பிரச்சனை எப்போ தீரும், என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சண்முகப்பிரியன், சதயம் 4ஆம் பாதம், கும்பராசி, ரிஷப லக்னம், நல்லா தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு புதன் தசை நடக்குது. புதன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனோட பாதத்திலையும் சனியோட உபநட்சத்திர பாதத்திலையும் இருக்கார். பொதுவாகவே உங்களுக்கு புதன் தசை கொஞ்சம் சுமாராக தான் சார் இருக்குது. மேலும் பஞ்சமத்தில் சூரியனும் ராகுவும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. இதுக்கு ஒரு கிரகண தோஷத்தை ஃபார்ம் ஆகுது. இந்த கிரகண தோஷமே பாதி பணக்கவலைகளை உண்டாக்கக்கூடிய காரணம். அதனால் நீங்கள் திருப்பம்பரம் போய் ஒரு கிரகண தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணீங்க, அது பண்ணால் சரியாக இருக்கும். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது திருப்பதிக்கு ஒரு வாட்டி போய் பெருமாளை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க, அவர்கிட்ட நல்லா வேண்டிட்டு வாங்க. அதனால் படிப்படியாக உங்களுக்கு குணங்கள் தெரியும், சந்தோஷம் திரும்பும். பெயர் வேல்முருகன், பிறந்த தேதி 5/3/1975, இரவு 9:30, பிறந்த ஊர் மயிலாடுதுறை, கேட்டை நட்சத்திரம். டிவோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எப்போ டிவோர்ஸ் ஆகும், 2வது கல்யாணத்துக்கு வாய்ப்பு இருக்கா, எனக்கு வாரிசு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. வேல்முருகன் சார், உங்களுக்கு மூலம் கேட்ட நட்சத்திரம் இல்லை, மூலம் 1ஆம் பாதம். மூலம் 1ஆம் பாதம் தனுசு, விருச்சிகம் கிடையாது, தனுசு ராசி. அதே மாதிரி துலா லக்னம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு செவ்வாய் தசையும் சந்திரபுக்தியும் செவ்வாயோட அந்தரமும் நடக்குது. இப்போ உங்கள் ஜாதகத்தில் பார்த்தா 2-7 கூடிய செவ்வாய் வந்து மகரத்தில் போய் உச்சம் பெறுறார். அது மட்டும் இல்லை, புதனோட சேர்ந்து இருக்கார். 2வது செவ்வாய் வந்து 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சனி வந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதனால் உங்களுக்கு இருதார யோகமே இருக்குது. அதனால் 2வது கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். வித்தின் ஷார்ட்லி கண்டிப்பாக நடக்கும். கவலை வேண்டாம், குழந்தை பாக்கியம் உண்டு. பெயர் ஆதிகேசவன், பிறந்த ஊர் சென்னை, பிறந்த தேதி 13/10/1984, பிறந்த நேரம் காலை 6 மணி, மேஷ ராசி, கிருத்திகை நட்சத்திரம். என்னோட வாழ்க்கையில முன்னேற்றம் எப்போ ஏற்படும்னு கேட்டிருக்காங்க. ஆதிகேசவன் சார், கிருத்திகை நட்சத்திரம், மேஷ ராசி, சனிக்கிழமை, கன்னியா லக்னம், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராகுதசை நடக்குது. ராகுதசை செவ்வாய் புக்தியும் சுக்கரனோட அந்தரமும் நடக்குது.
ராகு தசை வந்து 9/7/2024 முடிஞ்சு போயிடுது. இப்போ ராகுக்கு அப்புறம் குரு தசை ஆரம்பிக்குது. குரு உங்க ஜாதகத்தில் ஆட்சியில் இருக்கார், அதுவும் நல்ல பொசிஷனில் இருக்கார். குரு தசை ஆரம்பித்ததும் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும், நல்ல உயர்ந்த நிலையை அடைவீங்க. அதனால் சந்தேகப்பட வேண்டாம், உங்கள் வாழ்க்கை நல்லா அமையும். பெயர் புவனேஸ்வரி, பிறந்த தேதி 23/3/1998, இரவு 11:55, பிறந்த ஊர் கோயம்புத்தூர், மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. புவனேஸ்வரி மேடம், உங்களுக்கு உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, விருச்சிக லக்னம் நல்லா தான் இருக்குது. உங்கள் ஜாதகப்படி பார்த்தா ராகு தசையும் புதனோட புக்தியும் சுக்கரனோட அந்தரமும் நடக்குது. உங்கள் எப்போவுமே கல்யாணத்துக்கு முக்கியமான இடம் எதுன்னா ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம். 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், 7ஆம் இடம்ன்றது கடத்தரஸ்தானம், அதாவது வாழ்க்கை துணையை குறிக்கிற இடம். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். இந்த லாபங்கிறது நாட் ஒன்லி ஃபார் மணி, இட் இஸ் ஆல்சோ அடிஷ்னல் மெம்பர் இன் த ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலிக்கு புதுசாக யார் வராங்க, அதுவும் லாப கணக்கு தான் செய்கிறோம். இப்போ உங்களுக்கு உங்கள் கணவன் வந்தால் உங்கள் குடும்பத்தில் ஒரு லாபம், ஏன்னா புதுசாக ஒரு ஜீவன் உங்கள் வீட்டுக்கு உறுப்பினராக சேர்றாங்க. அதனால் லாபஸ்தானத்தையும் பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா இது 3 இடத்தையுமே சனி பார்க்குறாரு. சனி பார்த்தாலே டிலே தான், அதனால் சனி பார்க்குறாரு, அதனால் ஒரு டிலே ஆகுது. 2வது ராகு தசை நடக்குது, ராகு இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணுவார். அதனால் நீங்கள் விடாமல் டெய்லி துர்காஷ்டகம் படிச்சுட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் துர்க்கைக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்துட்டு வாங்க. அதே மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க. உங்கள் மாதிரி ஜாதகம்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கூடாது, எனக்கு மாப்பிள்ளை அப்படி தான் வேணும், இப்படி தான் வேணும்னு. அதனால் வந்து கொஞ்சம் அதை கம்மி பண்ணிங்க. ஓரளவுக்கு நல்ல பையன், நல்ல இது உத்தியோகத்தில் இருக்கான், நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவான், ஃபேமிலி நல்ல ஃபேமிலியாக இருக்குது. இதை மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா வாழ்க்கை சுகமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகணும், அவ்வளோதான். பெயர் கண்ணன், பிறந்த தேதி 23/10/1986, நேரம் இரவு 9:30 மணி, பிறந்த இடம் மேட்டூர், சேலம், நட்சத்திரம் திருவாதிரை, ராசி மிதுனம். எனக்கு இரட்டை மகள்கள் உள்ளனர், கார்குழலி அண்ட் கார்முகிலி. பிறந்த தேதி 18/1/2019, பிறந்த இடம் சேலம் மாவட்டம், ராசி ரிஷபம், நேரம் 1வது குழந்தை மதியம் 2:18 மணி, 2வது குழந்தை நேரம் மதியம் 2:24 மணி, நட்சத்திரம் மிருகசிரீஷம். என் கேள்வி, என் மகள்களுக்கு நான் நினைச்ச ஸ்கூல்ல சீட் கிடைக்குமா? என்னோட எதிர்காலத்துக்காக நான் மேற்படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறேன், அது நடக்குமா? அண்ட் ஆல்சோ கடந்த 3 வருஷங்களா நான் ரொம்ப கஷ்டத்தை மட்டுமே சம்பாரிச்சிட்டு இருக்கேன், அண்ட் ஆல்சோ நிறைய வேதனைகள், இது எல்லாமே தீருமான்னு கேட்டிருக்காங்க. கண்ணன் சார், நீங்கள் என்ன பண்ணீங்க தெரியுமா? உங்கள் ஜாதகம் இல்லை, உங்கள் பசங்க ஜாதகம், எல்லா ஜாதத்தையும் குடும்பமாக கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரிலாம் ஜாதகம் பார்க்க முடியாது சார். ஒவ்வொருத்தர் ஜாதகத்தையும் தனித்தனியாக பார்த்தா தான் நடக்கும். நீங்கள் பொண்ணு பையன் 2 பொண்ணு இதெல்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா கன்ஃபியூஷன் தான் அதிகமாகும். அதனால் உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் நான் வந்து பலன் கணிக்க முடியும். குழந்தைகள் ஜாதகம் ஓரளவுக்கு தான் பலன் சொல்ல முடியும். அதனால் தனிப்பட்டவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் இருக்குது. அதனால் அந்த ஜாதகத்தை பார்த்து தான் பலன் தெரியும். அப்பா அம்மாவை பற்றி சொல்லுங்கள், குழந்தைய பற்றி சொல்லுங்கன்னா ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். உங்களுக்கு உதாரணமாக புரியும்படியாக சொல்கிறேன்னே. இப்போ உங்கள் வீட்டிலேருந்து எதிர் வீட்டை பார்த்தீங்கன்னா எதிர் வீட வாசப்படி, ஜன்னல் இதெல்லாம் தெரியும். ஆனால் வீட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும்? அந்த வீட்டுக்குள்ளே போனால் தான் போக முடியும். அந்த மாதிரி அவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் அவங்களோட பலனை கரெக்டாக சொல்ல முடியும். இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுன லக்னம், மிதுன ராசி ரெண்டுமே மிதுனமாக வருது. அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரம், வியாழக்கிழமை பிறந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி தசை தான் நடக்குது. சனி எங்கே இருக்கார்? சனி வந்து 6ஆம் வீட்டில் இருக்கார். 6ஆம் வீட்டில் விருச்சிகத்தில் இருக்கார். இப்போ சனி தசை கொஞ்சம் கடுமையான தசை தான் உங்களுக்கு. அதனால் வந்து சனி தசையில் சூரிய புக்தி, சந்திரனோட அந்தரம் நடக்குது. அதனால் உங்கள் குழந்தைங்க ஓரளவு நல்லா இருக்கும். 5ஆம் இடம் நல்லா இருக்குது, அதான் விரும்பிய கல்வியை கற்பாங்க, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை நான் பொதுவாக தான் சொல்ல முடியும். இலவச இருக்கை கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க, அதுவும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் மேற்கொண்டு படிக்கிறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை, கண்டிப்பாக படிக்கலாம். ஆனால் முயற்சி ரொம்ப முக்கியம். இந்த சனி திசை என்ன பண்ணணும்னா உங்களை எல்லாத்துலேயும் டிலே பண்ணும், தாமதமாகும். ஏன்னா அவனுக்கே மந்தகாரகன்னு பேர். அவன் பேரே மந்தகம். மந்தகம்னா ஸ்லோ. சாட்டன் இஸ் ஆல்வேஸ் ஸ்லோ. அதனால் ஸ்லோவாக தான் எல்லாம் நடக்கும். அதனால் நீங்கள் கடுமையாக முயற்சி பண்ணி மேலே படிக்கணும், தாராளமாக படிக்கலாம். 30/3/2025 அப்புறம் ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கோளறு திருப்பதிகம்னு ஒன்று இருக்குது, திருஞான சம்பந்தர் எழுதுனது. அது நவகிரக சோஸ்திரம். அது டெய்லி அந்த கோளறு திருப்பதிகத்தை படிங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நான் சொல்கிறேன்னு படிக்காமல் நம்பிக்கையோடு படிக்கணும். நம்மளுடைய ரசிகர்களோட ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு ஜோதிடர் கே. சேதுராமன் அவர்களுடைய பதில் ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிறு அன்று வெளியாகும்.